ரைட். நாங்கள் எங்களோட 62வது மாற்றீடுக்கில் வரோம். ரைட். இந்த மாற்றீடை பாருங்கள், இது ஒரு கீட்டோன். சரியா, இது ஒரு கீட்டோன். இந்த கீட்டோன்லேருந்து இந்த விளைவு வந்திக்குது. சரியா, நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு மாற்றீடு செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் பின்னுக்கு இருந்து அதில் விளைவில் எப்படி மாற்றங்கள் வந்திக்குதுண்டு, தாக்கிலேருந்து விளைவு எப்படி மாறிக்குதுன்னு நாங்கள் முதலாவது ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஐடியாவை எடுத்தால் லேசியாக செஞ்சுட்டு போகலாம். சரியா, ரைட். இதை பாருங்கள், இது ஒரு தாக்கி. சரியா, இந்த தொகுதிக்கு நாங்கள் சொல்லுவோம் இது வந்து ஒரு ஃபீனைல் தொகுதி. சரியா, இதை ஒரு பென்சீன் மையும் எங்களுக்கு கருதலாம். சரியா, அதுதான் C6H5 தந்திக்கிறான். ரைட், அது எங்களுக்கு தேவையில்லை. இந்த தாக்கி விளைவுல இருக்குது. நல்லா நோட் பண்ணுங்க, நான் கீறேன் பாருங்க. இது வந்து எங்களோட தாக்கி. சரியா, நல்லா நோட் பண்ணுங்க, இது வந்து எங்களோட தாக்கி. சரியா, இது எங்களோட தாக்கி. தாக்கிக்கு மேலதிகமாக இப்படி ஒரு சேர்வை வந்திக்குது. சரியா, இப்படி ஒரு சேர்வை வந்திக்குது. நான் எப்படி யோசிக்கிறேன்னா பாருங்க, ஒரு கீட்டோனுக்கும் ஒரு கிரீனாட் சோதனை பொருளுக்கும் சேர்ந்து வர தாக்கத்தை நாங்கள் முதலாவது யோசிக்கிறேன். பாருங்க, இப்படி ஒரு கீட்டோன் இருக்குது, இப்படி ஒரு கீட்டோன்டா நான் சொல்றது இந்த கீட்டோன் தான். இந்த கீட்டோன் தான் அங்கே வந்துக்குது. இதோட C6H5 C++C MgBrன்ற ஒரு கிரீனாட் இருக்குது. அதுக்கு நாங்கள் நீர்ப்பகுப்பு செய்கிறோம். சரி, அதுக்கு நாங்கள் நீர்ப்பகுப்பு செய்கிறோம். இதில் வந்த விளைவு தான் இந்த விளைவு. இந்த ஐடியாவை நாங்கள் முதலாவது எடுக்க தெரிஞ்சுக்கணும். ஒரு கீட்டோன் இருக்குது, அந்த கீட்டோனுக்கு கிரீனாட் வந்தால் ரெண்டுமே சேர்ந்து இப்படி ஒரு விளைவு வரப்போகுது. சரியா, இந்த ஐடியாவை நாங்கள் எடுத்துட்டோம் முதலாவது. இப்போ நாங்கள் இந்த கிரீனாட்டை இதில் இருந்து எப்படி உருவாக்குறதுன்னு ஐடியா பண்ணணும். சரியா, ரைட். முதல்ல நாங்கள் இது இப்படி இருக்கட்டும். இந்த கிரீனாட்டை நாங்கள் முதலாவது எப்படி உருவாக்குறதுன்னு பார்ப்போம். சரியா, C6H5 C++C MgBr. இந்த கிரீனாட்டை முதலாவது நோட் பண்ணுங்க. இந்த கிரீனாட்டில் இந்த தொகுதிக்கு மேலதிகமாக 2 கார்பன் இருக்குது. சரியா, இந்த தொகுதிக்கு மேலதிகமாக 2 கார்பன் இருக்குது. இந்த தாக்கியை பாருங்க, இந்த தொகுதி இருக்குது, இங்கனிகளும் 2 கார்பன் இருக்குது. ஸோ நாங்கள் இந்த தாக்கிலேருந்து இந்த கிரீனாட்டை எப்படி உருவாக்குறதுன்னு பார்த்தா சரி. சரியா, ரைட். முதல்ல நாங்கள் இதை கிரீனாட் ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். இதில் C++CH எடுக்கணும்னா இதில் ஒரு மும்மை பிணைப்பு வராப்பில் இந்த சேர்வையை கொண்டு வரணும். சரியா, ரைட். இந்த சேர்வையை எப்படி கொண்டு வரலாம்? முதல்ல இதில் NaBH4 தந்திக்கிறாங்க, அதை வச்சு இந்த சேர்வையை நாங்கள் தாழ்த்தி கொள்வோம். NaBH4 இதில் மெத்தனால் தராததுனால நாங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் எங்கிட்ட கேட்கும்போது நாங்கள் எழுதணும். ஆனால் அங்கே தராததுனால நாங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணுறோம். முக்கியமாக இந்த மாற்றீடு செய்யும்போது இதில் இவ்வளோ சோதனை பொருளை வச்சு தான் எங்களுக்கு இந்த மாற்றீடை செய்ய சொன்னதுனால நாங்கள் இந்த சோதனை பொருளை தாண்டி ஏதாவது ஒரு சோதனை பொருளை எக்ஸ்ட்ரா போட்டாலுமே எங்களுக்கு அதில் மார்க்ஸ் வந்து இலக்குன்னு ஏறிடும். சரியா, ஸோ நாங்கள் இந்த சோதனை பொருள்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் இந்த மாற்றீடை செய்யணும். சரியா, இங்கே NaBH4 தந்ததுனால நான் NaBH4 யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ண எப்படி வெளியே வரும்? C6H5COH தாழ்த்தப்பட்டு இப்படி வரப்போகுது. சரியா, ரைட். இந்த சேர்வையிலேருந்து ட்ரிபிள் பாண்ட் உள்ள ஒரு சேர்வை எப்படி எடுக்கிறது? அதுக்கு முதலாவது இதில் நான் நீர் அகற்ற போகிறேன். நீர் அகற்றுறதுக்கு என்ன தந்திக்கிறாங்க? செறிந்த H2SO4 தந்திக்கிறாங்க. நாங்கள் அதை போடுவோம். செறிந்த H2SO4. செறிந்த H2SO4 போட்டு மட்டும் போட்டால் எங்களுக்கு நீர் அகற்றப்படுமா? இல்லை. செறிந்த H2SO4 சேர்த்து நாங்கள் வெப்பத்தையும் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணினா எப்படி வெளியே வரும்? C6H5 CH++CH2. இப்போ என்ன வந்திக்குது? இங்கனிக்கில் வந்தது இரட்டை பிணைப்பு. இந்த இரட்டை பிணைப்பு எப்படி நாங்கள் மும்மை பிணைப்பை மாற்றுவோம்? இதில் புரோமினை ஏற்றி அதை வந்து அலசன அகற்ற போகிறோம். இந்த தாக்கங்கள்லாம் நாங்கள் படிச்சுக்கிறோம். ஒவ்வொரு தாக்கங்களும் இன்க்ளூட் பண்ணி பெரிய ஒரு மாற்றீடு மாதிரி தந்திக்கிறோம். சரியா, எங்களுக்கு தாக்கங்களோட ஐடியா ஃபுல்லாக இருந்தால் இதை லேசியாக செஞ்சுட்டு போகலாம். ரைட். முதலாவது நான் புரோமின் ஏற்றுறேன். Br2 ஏற்றுனேன். எப்படி வரும்? C6H5 CHBr CH2Br. இங்கனிக்கில் ஒரு Br ஏறப்போகுது, இங்கனிக்கில் ஒரு Br ஏறப்போகுது. சரியா, இந்த Br நான் என்ன செய்கிறேன்டா அலசன் அகற்ற போகிறேன். அதாவது HBr அகற்ற போகிறேன். இதில் 2 HBr இருக்கிறதுனால 2 HBr அகற்றப்பட போகுது. அதுக்கு என்ன போடுவோம்? அட்கஹோல்
சேர் KOH. அடுத்த ஹோல் சேர் KOH போட்டால் என்ன போகும்? இங்கே ஒரு HBr அகற்றப்படும், இன்னொரு HBr அகற்றப்படும். அகற்றப்பட்ட எப்படி வெளியே வரும்டா C5H5 C6H5 C triple bond CH. இந்த சேர்வையை நாங்கள் எப்படி க்ரீன் ஆட்டாக மாற்றுறது? எங்களுக்கு தெரியும், இந்த சேர்வையோட இந்த சேர்வையை போட்டால் இது C2H6 ஆக மாற இது ட்ரிபிள் பாண்டை உடைய ஒரு க்ரீன் ஆட்டாக வரப்போகுது. சரியா? அது எப்படி வரும்னு பார்ப்போம். இதுக்கு டிரெக்டாக நாங்கள் C2H5 MgBr உலர் இதரையும் போட்டுக்கொள்ளும். ரெண்டையும் அவங்க தந்ததுனால நான் அப்படியே போடுறேன். அப்படி போட்டால் இந்த C2H5 தானே அதோட ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்து C2H6 உருவாக இந்த இதோட சேர்ந்து C6H5 C triple bond C மைனஸ் இக்கு தானே அதோட இந்த ப்ளஸ் வரப்போகுது. இதை நாங்கள் மைனஸாக கருதி இதை ப்ளஸ்ஸாக கருதும். சரியா? ஸோ இதை MgBrன்னு வரப்போகுது. இது தான் இந்த சேர்வை. சரியா? இதில் என்ன ஹைலைட்னா நாங்கள் எப்படி க்ரீன் ஆட்டை உருவாக்கிக்கிறோம். இந்த க்ரீன் ஆட்டை உருவாக்குனா இதுக்கு பிறகு சிம்பிள். இந்த க்ரீன் ஆட்டோட இந்த கீட்டோனை தாக்கமடைய வச்சு நீர்ப்பகுப்பு செஞ்சோம்னா இந்த தாக்கம் நடக்க போகுது. சரியா? இது தான் எங்களோட 62வது மாற்றீடு. பாருங்கள், எங்களுக்கு எவ்வளோ தாக்கங்கள் சம்மந்தமான நாலேஜ் கிளியர் ஆகிக்குதோ அந்த அளவுக்கு நாங்கள் ஃபாஸ்ட்டாக செய்யலாம். சரியா? இதில் முக்கியம் என்னன்னா இந்த சோதனை பொருள்களை பயன்படுத்தி மட்டும்தான் நாங்கள் இந்த மாற்றீடை செய்யக்கூடியதாக ஆகிக்கும். இது விளைஞ்சுதா? இதுதான் எங்களோட 62வது மாற்றீடு.